Taste the Daily. சென்னை இளைஞரிடம் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி 10 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டவர் பிடிபட்டார். முகப்பேரைச் சேர்ந்த சீனிவாசன் முகநூலில் வந்த லிங்க் மூலம் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து அந்த குழுவின் அட்மின் கூறிய வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் பணம் செலுத்தி வந்துள்ளார். இதுவரை 9,80,000 ரூபாய் பணம் செலுத்திய நிலையில் அவர் திடீரென வாட்ஸ்அப் குழுவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த புகாரின் பேரில் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்த கோவையைச் சேர்ந்த ஜிம் உரிமையாளர் ஷாருக் பெங்களூருவில் பிடிபட்டார். மதுரை மாட்டுத்தாவணியில் காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து சாலையோர பூ வியாபாரம் செய்யும் பெண்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பூ மார்க்கெட்டிற்கு வெளியே சாலையோரம் பூ வியாபாரம் செய்து வரும் பெண்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இடையூறு செய்வதாகவும் காவல்துறையினர் அவதூறாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது. மாநகராட்சியில் வழங்கப்படும் சாலையோர வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை வைத்திருந்தும் தொல்லை கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ள பெண்கள் தொடர்ந்து வியாபாரம் செய்ய அனுமதி வழங்காத பட்சத்தில் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக எச்சரித்துள்ளனர். சென்னை புழல் அருகே குடிநீர் லாரி மோதியதில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கதிர்வேடு கட்டட தொழிலாளர் நகரைச் சேர்ந்த 65 வயதான முனியம்மா சாலையில் நடந்து சென்றபோது அப்பகுதியில் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் நிரப்பிவிட்டு பின்னால் சென்ற லாரி மோதியதில் அவர் பின் டயரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். உதவியாளர் இல்லாமல் அஜாக்கிரதையாக லாரியை பின்னால் இயக்கியதே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே நாய்க்குட்டிகள் கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராதாபுரம் பகுதியில் தனியார் கல்லூரி நிர்வாகம் ஆட்களை வைத்து கல்லூரி வளாகத்தில் இருந்த 3 நாய்க்குட்டிகளை கொலை செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியாத திமுக ஆட்சியில் விலங்கு நல வாரியத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் கால்நடைகளின் உயிர்கள் கூட பறிபோவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே ஒரு வாரமாக மக்களை அச்சுறுத்தி வந்த 200 கிலோ எடையுள்ள முதலை தனியார் மீன் வளர்ப்பு குளத்தில் பிடிபட்டது. டிட்வா புயலால் மழை வெள்ளம் ஏற்பட்டதில் வடிகால் ஓடைகள் வழியாக வந்த நீரில் இருந்து 3க்கும் மேற்பட்ட முதலைகள் அடித்து வரப்பட்டு தட்டானோடை கிராம வயல் பகுதிக்குள் சென்றன. இதனால் விவசாய பணிகளை மேற்கொள்ளாமல் இருந்த நிலையில் 3 முதலைகளில் ஒன்று தனியார் மீன் வளர்ப்பு குளத்தில் இருப்பது அறிந்து பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு பிடிபட்டது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் மற்ற 2 முதலைகளை விரைந்து பிடிக்க கிராம மக்கள் வலியுறுத்தினர். நீலகிரி முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஆக்கிரமித்துள்ள அயல் நாட்டு கலைச்செடிகளை அகற்ற வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சுமார் 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அயல் நாட்டு செடிகளான பார்த்தீனியம், லேண்டானா, உண்ணி உள்ளிட்டவை அதிகளவில் ஆக்கிரமித்துள்ளதால் வனவிலங்குகளுக்கு தேவையான புல், செடி, கொடிகள் இல்லாமல் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தீனியம் செடிகள் உள்ள பூக்கள் காற்றில் பறக்கும்போது அதன் காற்றை சுவாசிக்கும் வனவிலங்குகளுக்கு நோய்கள் ஏற்பட்டு வருவதால் அவைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டு செடிகள் இங்க அதிகமாக பறந்துருக்குது. இதனால விலங்குகளுக்கு போதிய உணவு இல்லை. இந்த பார்த்தீனியா செடியினுடைய பூக்கள் காத்துல பறந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அதிகமாக நோய் தொற்று ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக ஆஸ்துமா, நுரையீரல் போன்ற நோய்கள் வந்திருக்குது. இந்த பார்த்தீனியா செடி பரவுறதால விலங்குகளுக்கு போதியான உணவு இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஏரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய மசனங்குடி, மாவனல்லா, வாழைத்தோட்டம், செரியூர், மாயார், சிங்காரம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனித விலங்கு முதல் அதிகமாயிட்டே வருது. சென்னை மாதவரத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்யும் வாகனங்களை நடைபாதைகளை ஆக்கிரமித்து நிறுத்தியுள்ளதால் பாதசாரிகள் நடந்து செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெரிசல் மிகுந்து காணப்படும் மாதவரம் ரவுண்டானா பகுதியில் பொதுமக்கள் நடந்து செல்ல ஏற்படுத்தப்பட்டுள்ள நடைபாதையை ஆக்கிரமித்த பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை போக்குவரத்து போலீசார் நிறுத்தியுள்ளனர். மாநகராட்சியின் செயலற்ற தன்மையால் சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் நடைபாதைகளும் காவல்துறையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் நடந்து செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர்.